குலசாமியின் தலைமகள் நீயே, காக்கும் கடவுளின் கருவறை நீயே, ஆயிரம் தாயின் பாசம் நீயே, அன்பினால் என்றும் நீ வெல்வாயே, ஆளாமலாளும் ராணியே, தெய்வம் தந்த தேவியே, ஆளாமலாளும் ராணியே, தெய்வம் தந்த தேவியே. ஊர் போற்றிடும் எங்கள் குலமகள் அகிலாண்டேஸ்வரி, ஆசை மருமகள். ஊர் போற்றிடும் எங்கள் குலமகள் அகிலாண்டேஸ்வரி, ஆசை மருமகள். ஏன் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இந்த சமையல்காரிக்கு எப்படி கிடைக்கும் குருஜி? எனக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் பார்வதிக்கு இப்ப திடீர்னு கிடைச்சிடலாமா? ஏற்கனவே பார்வதி ஸ்படிக மாலை பூஜை பண்ணி உங்க முன்னோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கா. பார்வதி, நீ எப்படி ஏன் முன்னோர்கள் பூஜையை பண்ணலாம்? உனக்கு என்ன தகுதி இருக்கு அந்த பூஜையை பண்ண? உன்னை யார் பண்ண சொன்னது அந்த பூஜையை? நான் தான் பண்ண சொன்னேன். என்ன சொல்ற ஆதி? நான் சொல்ற அகிலா, பார்வதி என்கிட்ட வந்து எனக்கு வாழ்க்கையில நல்லது நடக்க மாட்டேங்குது, ஆதிக்கடவுர் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க பூஜை பண்ணட்டுமான்னு அனுமதி கேட்டா. நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்கணுமா என்ன? அதனால நானும் ஆதியும் முன்னோர்கள் பூஜை பண்ணிக்கோன்னு சொன்னேன். பார்வதி பண்ண பூஜையில் அவளுக்கு நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுமா. முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைச்சதால பார்வதியோட பூஜையில் இருந்த ஸ்படிக மாலை நிறம் மாறல. அதை நானும் அப்பாவும் தான் பார்த்தோம். பார்வதி பூஜையில் இருந்த அந்த நிறம் மாறாத ஸ்படிக மாலையை பார்வதிக்கு தெரியாம மித்ரா எடுத்துட்டு வந்து தன்னோட பூஜையில வச்சு தனக்கு தான் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைச்சதா உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு என்கிட்டயே சொல்லி என்னை ஏமாத்துவேன்? ஏன் முன்னோர்கள் பேரை சொல்லி என்கிட்டயே ஃப்ராட் பண்றியா நீ? ஏய் 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 தொலைச்சிடுவேன் உன்னை. ஆமா ஆண்டி, நான் ஃப்ராடு தான்.
உங்க முன்னோர்கள் பேரை சொல்லி உங்களை ஏமாத்தினது உண்மைதான். ஐயோ, இது மட்டும் இல்ல ஆண்டி, அன்னைக்கு லேப்டாப் விஷயத்துல கூட நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். நான் மெயில் அனுப்புறதுக்காக உங்க லேப்டாப்பை ஓபன் பண்ணல, ஆதியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் ஓபன் பண்ணேன். என்ன ஆச்சு இவளுக்கு? வாங்குன அறையில மூளைகளை குழம்பி போச்சா என்ன? என்ன சொல்ற? ஆதியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏன் லேப்டாப்பை ஓபன் பண்ணியா? ஆமா ஆண்டி, ஆதி என்கிட்ட வெறுப்பாவே நடந்துகிட்டு இருக்காரு. நான் எப்படியாவது ஆதி மனசுல இடம் பிடிக்கணும், அவருக்காக எது வேணாலும் பண்ணலாம் நினைச்சேன். உங்க லேப்டாப்ல இருந்து பிசினஸ் விஷயமா முக்கியமா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேன். அது விஷயமா ஆதி கிட்ட பேசி அவரை இம்ப்ரெஸ் பண்ணலாம், அவர் மனசுல இடம் பிடிக்கலான்னு நினைச்சுதான் நான் உங்க லேப்டாப்பையே ஓபன் பண்ண ஆண்டி. முன்னோர்கள் பூஜை கூட நான் ரொம்ப சின்சியரா தான் பண்ணேன். ஆனா என்னமோ தெரியல, முன்னோர்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல. எனக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா உங்க மனசு ரொம்ப வேதனைப்படுமேன்னு நினைச்சேன். அதனால அது எனக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்தேன். அதனாலதான் நான் ஸ்படிக மாலைய மாத்தி வச்சேன். நான் பண்ணது எல்லாமே தப்புதான் ஆண்டி, ஆனா அத்தனையும் நான் ஆதிக்காக தான் பண்ணேன். ஆதி இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. ஆதி நான் இழந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டி. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. என் ரூட் தப்பா இருக்கலாம், ஆனா என் ஹார்ட் ஃபுல்லா ஆதி மட்டும் தான் இருக்காரு. ஆதி மேல உள்ள லவ்ல தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். நடந்தது என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். இனிமே நடக்க போறத பத்தி நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் கிளம்புறேன். சரிங்க குருஜி. நீ போ. அகிலா,
நீ மித்ரா பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாங்க. நீ இப்படி யோசிக்கிற அளவுக்கெல்லாம் மித்ரா வர்த்து கிடையாது அகிலா. நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் என் மனசுல நினைச்சத சொல்லிடுறேன். சொல்லுங்க. மித்ரா சொன்னது அத்தனையும் பொய் அகிலா. உன்னை நம்ப வைக்கிறதுக்காக பண்ணுன தப்ப நியாயப்படுத்தி மித்ரா உன்கிட்ட டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ மித்ரா நடிப்ப நம்பி ஏமாந்துராத அகிலா. அன்னைக்கு லேப்டாப் விஷயத்துல நீ என்ன சொன்ன? மித்ரா முகத்துல ஏதோ பெரிய தப்பு இருக்குன்னு சொன்னல? ஆமா சொன்னேன். அப்போ மித்ரா எந்த நோக்கத்துக்காக லேப்டாப்ப ஓபன் பண்ணான்னு தெரியாதுங்கிறதுனால அப்படி சொன்னேன். ஆனா இப்போ எதுக்காக லேப்டாப்ப ஓபன் பண்ணாங்கிற காரணத்தை தான் என்கிட்ட சொல்லிட்டாளே. இல்ல அகிலா, மித்ரா சொல்றத நீ நம்பாத. அவ உன்கிட்ட இருந்து தப்பிக்க சந்தர்ப்பம் பார்த்து புது புது கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா. மித்ரா நல்லவ இல்ல, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளும் இல்ல. இத பாருங்க, மித்ரா தப்பே பண்ணலன்னு நான் சொல்லல. இன்னும் சொல்ல போனா பண்ண தப்பையெல்லாம் அவளே ஒத்துக்கிறா. ஆனா அந்த தப்பையெல்லாம் மித்ரா எதுக்காக பண்ணா? ஆதியோட மனசுல இடம் பிடிக்கத்தானே. நீங்க அத மறந்துட்டு மித்ராவை தப்பாவே பாக்குறீங்க. மித்ரா முழுக்க முழுக்க தப்பானவதான் அகிலா. அவ நம்ம குடும்பத்தை அழிக்க வந்திருக்கா. இந்த உண்மையை இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்க. நான் என்ன பண்ணுவேன்? மித்ரா வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நானும் கவனிச்சுட்டே தான் இருக்கேங்க. ஆதி ஒரு நாள் கூட மித்ரா கிட்ட சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. மித்ரா பத்தின உண்மையை தெரிஞ்ச ஆதி எப்படி அவகிட்ட சிரிச்சு பேசுவான்? உனக்கு உண்மை தெரிஞ்சா மித்ராவை சுட்டு கொன்னுட்டு தான் வேற வேலையை பாப்பேன். ஆனா மித்ராக்கு ஆதி மேல எவ்ளோ காதல் இருந்தா ஆதியோட மனசுல இடம் பிடிக்க இப்படி எல்லாம் பண்ணிருப்பா? மித்ரா பண்ண டிராமா உன் மனசை இந்த அளவுக்கு மாத்திடுச்சா? உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றதுனே தெரியலையே. மத்தவங்க பண்ற சின்ன தப்ப கூட பொறுத்துக்க முடியாத நீயா இப்படி எல்லாம் பேசுற? என்னால நம்பவே முடியல அகிலா. காரணம் இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. மித்ராவை நீ இப்படி மன்னிச்சு விடுறதுக்கு என்ன காரணம் அகிலா? ஆதி மித்ரா கிட்ட வெறுப்பா நடந்துகிட்டாலும் மித்ரா அவனை விட்டு விலகி போகாம எப்படியும் ஆதி மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறாளே. அந்த நல்ல உள்ளத்துக்காகவும் மித்ராவோட ஜாதகத்துக்காகவும் தான் நான் மித்ராவை மன்னிச்சு விட்டுருக்கேன். அந்த ஜாதகம் கூட மித்ராவோட ஒரிஜினல் ஜாதகம் இல்ல அகிலா. அது பார்வதியோட ஜாதகம் அகிலா. ஜாதக விஷயத்துல கூட மித்ரா ஃப்ராடு தான். இத பாருங்க, மித்ரா கிட்ட நேர்மை கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆனா மித்ரா ஆதிய விரும்புறதுல எந்த குறையும் இல்லைங்க. அது கூட ஆதி மேல இருக்கிற லவ்வுக்காக தான்னு சொல்லும்போது மன்னிக்கிறதுல தப்பே இல்லைங்க. எப்பதான் மித்ராவை பத்தி தெரிஞ்சுக்க போறா தெரியலையே. காலந்தான் பதில் சொல்லணும். ஆதி, 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 ஆதி ரூம்ல இல்ல போல இருக்கே. சரி, அப்புறமா வந்து கேட்டுக்கலாம். ஆதி ஹைதராபாத் போயிருந்தப்போ பார்வதிக்காக வாங்கிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. இந்த புடவை அவளுக்கு கிடைக்க கூடாது, நாம எடுத்துக்கலாம்.
என்ன ரூம்ல ஆள் இல்லாத நேரம் பார்த்து புடவைய திருடிட்டு போறியா? ஏய், யாரடி திருடிட்டு போறா? இது ஆதி எனக்காக வாங்கிட்டு வந்த புடவை. எனக்கு உரிமையானத நான் எடுத்துட்டு போறேன். ஏன் பெரியய்யா உனக்கு புடவை வாங்கிட்டு வந்தாரா? எப்படிடி கொஞ்சம் கூட வாய் கூசாம உன்னால இப்படி பொய் பேச முடியுது? நீ போய் கிச்சன்ல இருக்கிற வேலையை மட்டும் பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைடி. நில்றே, எது எனக்கு தேவையில்லாத வேலை? ஏன் பெரியய்யா எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த புடவைய நீ திருடிட்டு போவ? அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? புடவைய குடுறே சீக்கிரமா. என் கழுத்துல தாலி கட்ட போறவரு எனக்காக வாங்கிட்டு வந்த புடவை இது. இது உன்னோட புடவைன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சரிதான், போடி. ஏய், இத பாரு, என்ன சும்மா கத்த வைக்காத. ஒழுங்கு மரியாதையா அந்த புடவையை கொடுத்துரு. முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இங்க பாரு, இந்த சவால் விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சந்திர தரிசனத்துல பெரியய்யா ஓ நெத்தில குங்குமம் வைக்கலன்னா வீட்டை விட்டு போயிடுறேன்னு பெரிய சவால்லாம் விட்டியே. பெரியய்யா தான் உன் நெத்தில குங்குமம் வைக்கலையே, அப்புறமும் ஏன் நீ இன்னும் வீட்ல இருக்க? வீட்டை விட்டு போக வேண்டியதானே? நான் மட்டும் தான் சவால் விட்டனா? நீ கூட தான் ஆதி உன்னோட நெத்தில குங்குமம் வைப்பாருன்னு சவால் விட்ட. நீ சொன்ன மாதிரி ஆதி உன்னோட நெத்தில குங்குமம் வச்சாரா? என்னடி, வைக்கலல்ல? நீ வீட்டை விட்டு போனியா? என் பெரியய்யா அவர் கையால என் நெத்தில குங்குமம் வைக்கலையே தவிர, அவர் கைப்பட்ட குங்குமம் கடவுள் ஆசீர்வாதத்தால என் நெத்தில தான் வந்துச்சு. ஐயோ, நான் உன்கிட்ட போட்ட சவால்ல சாமி என்ன ஜெயிக்க வச்சிருச்சு. அதனால வீட்டை விட்டு போக வேண்டியது நான் இல்ல, நீதான். இந்த வீட்ல இருக்க போறது யாரு, போக போறது யாருன்னு கூடி சீக்கிரம் தெரியதான் போகுது. வழிய விடு. என் புடவையை கொடுத்துட்டு போ. முடியாது. கொடுத்துட்டு போ. முடியாது. என் ரூமில் இந்த புடவை எப்படி உன் கைக்கு வந்துச்சு? ரூமில் இருந்து திருடிட்டு வரியா? திருடுறது உனக்கு ஒன்று புதுசு இல்லையே. ஏற்கனவே பார்வதியோட ஜாதகத்தை திருடி உன்னோட ஜாதகம்னு சொல்லிட்டு இருக்க. முன்னோர்கள் பூஜையிலேருந்து பார்வதியோட ஸ்படிக மாலையை திருடின. இப்போ பார்வதியோட புடவையை திருடி இருக்க. உனக்கே இது கேவலமா இல்லை? அன்றைக்கே நீ இந்த புடவையை கட்டியிருந்தா இப்படிலாம் நடக்குமா? இப்போவே போய் அந்த புடவையை கட்டிட்டு வா. இன்னும் ஏன் நிற்கிற? போய் கட்டிட்டு வா. மித்ராவும் பார்க்கட்டும். நான் உனக்காக வாங்கிட்டு வந்த புடவை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லட்டும். கட்டிட்டு வரேன் பெரியய்யா. ஆதி, இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆதி. ஆண்டி கிட்ட உங்களோட விஷயத்த சொல்ல மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. பார்வதி புடவை கட்டிட்டு வரட்டும். நான் அப்புறமா பேசுறேன்.